மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அம்மனின் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்துல என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காலையில 9:48 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதுக்கப்புறமா தேய்பிறை பிரதமை திதி துவங்குது. நாளை அதிகாலை 3:13 மணி வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா பூரட்டாதி நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு காலையில 7:27 மணி வரைக்கும் அதிகண்ட நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா சுகர்ம நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு காலையில 9:48 மணி வரைக்கும் பவகரணம் முடியுது. அதுக்கப்புறமா பாலவகரணம் துவங்குது. இன்னைக்கு அதிகாலை 3:13 மணி வரைக்கும் பூஷ நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு துவக்க உரைய தத்துவ சிந்தனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன பொருள்ல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குங்க. அதை நாம தினமும் பயன்படுத்துறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை பெரும்பாலும் கவனிக்கிறதே கிடையாது. அது என்ன தெரியுமா? பூட்டு சாவி தாங்க. ஒரு சாவி கதவை திறக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனா அந்த சாவி சரியான பூட்டுக்குள்ளார போகணும். தங்க சாவியா இருந்தாலும் பரவாயில்ல, வைரத்துல செஞ்ச சாவியா இருந்தாலும் பரவாயில்ல, தவறான பூட்டுக்குள்ளார போட்டா அது திறக்கவே திறக்காது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. நம்ம கிட்ட திறமை இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், எவ்வளவு முயற்சி இருந்தாலும் சில நேரம் நம்ம நிக்கிற இடம் தான் நமக்கான இடமா இருக்காது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட திறமை இல்லையோ, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, சாவி தப்பு இல்ல, பூட்டு தப்பு இல்ல, ரெண்டு பொருந்தர இடம் தான் இன்னும் கிடைக்கல. அதனால வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கலன்னா உடனே நம்மால முடியாதுன்னு முடிவு பண்ணாதீங்க. சில கதவுகள் நம்ம திறமைக்காக காத்திருக்காது, நமக்கான சரியான நேரத்துக்காக காத்திருக்கும். இன்னைக்கு திறக்காத ஒரு கதவு எப்போதுமே திறக்காத கதவுன்னு அர்த்தமே கிடையாது. அதனால உங்களை நீங்க குறை சொல்லாம உங்களோட சாவியை பத்திரமா வச்சு முயற்சி பண்ணி முன்னாடி போங்க. ஒரு நாள் உங்களுக்கான பூட்டு முன்னாடி வரும். அப்போ ஒரே ஒரு திருப்பு தான், உங்க வாழ்க்கைக்கான கதவுகள் தானா திறக்கும். அந்த நம்பிக்கையோட இன்றைய வெள்ளிக்கிழமைக்கான 12 ராசிகளுக்கான பலன்களை இப்ப பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற முயற்சிக்கு ஒரு விஷயத்துல நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கான வெற்றி கை கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன சவால்கள் வரக்கூடிய நாளா அமையுது. குறிப்பா நீங்க நினைச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் தாமதமாகலாம், இல்லைன்னா எதிர்பாராத ஒரு தடங்கள் வரலாம். அதுக்காக மனசு தளர வேண்டாம். பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிச்சு போங்க. இந்த சவாலை சரியா கையாண்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல அனுபவமாகவும் மாறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான நாள். நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்ச ஒரு வேலை இப்ப கொஞ்சம் வேகமா நகர ஆரம்பிக்கும். வேலை பார்க்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். தொழில் செய்யறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கலாம். முக்கியமா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கலாம். மொத்தத்துல மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையுது.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள். பணவரவு தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். ஏற்கனவே வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பண விஷயத்துல மட்டும் அவசர முடிவு எடுக்காம நிதானமா செயல்படுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். வேலை காரணமாவோ குடும்ப விஷயமாவோ வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் நல்ல வாய்ப்பையும் கொண்டு வந்து தரும். பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மொத்தத்துல பயணம் சாதகமாவே உங்களுக்கு அமையுது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. ஆனா உடல் சோர்வு அல்லது அசதி இருக்கலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, தூக்கத்தையும் குறைக்காதீங்க. வேலைன்னு உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தாம கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கங்க. உடம்ப கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நாள் நல்லபடியா அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய நாள். கொஞ்ச நாளா இருந்த குழப்பங்கள் டென்ஷன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் நல்ல புரிதல் ஏற்படும். முக்கியமா எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. சின்ன விஷயத்துக்கு கூட யாராவது ஏதாவது சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணலாம். அந்த நேரத்துல நீங்க பேசுற ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாது. அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பேசுங்க. கோபத்தை விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லபடியா அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு வரும். நீண்ட நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துல சாதகமான சூழ்நிலையும் உருவாகும். அதனால வாய்ப்பு வரும்போது தயங்காம பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு உங்களோட முயற்சிக்கு அதிர்ஷ்டமும் துணை நிற்கிற நாளா அமையுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வேலை தொழில் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமா செயல்படுங்க. உங்களோட திறமைய மற்றவங்க கவனிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரக்கூடிய நாள். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே உடனே நடக்காம கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனா அதுக்காக மனசு தளர வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனையையும் நிதானமா அணுகி சமாளிச்சு போங்க. இன்னைக்கு வர்ற சவால்களே நாளைக்கு உங்களோட அனுபவமாகவும் பலமாகவும் மாறும். சரி, இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆலய மகிமைங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் காந்தி அம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நெல்லையப்பரும் காந்தி அம்மனும் தனித்தனி சந்நிதிகள்ல அருள்பாலிச்சாலும் இருவரும் ஒரே ஆலயத்துக்குள்ளாரதான் இருக்காங்க. இதுலயே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய செய்தி இருக்குங்க. நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. கணவன் ஒரு மாதிரி இருப்பாரு, மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்பா ஒரு கருத்து சொல்வாரு, பிள்ளை வேற ஒரு கருத்து சொல்வாரு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு விஷயம் கிடையாது. வேறுபாடு இருக்கலாம். ஆனா அந்த வேறுபாட்டுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கணும். அதுதான் குடும்பத்தையும் காப்பாத்தும், உறவையும் காப்பாத்தும். நம்ம வாழ்க்கையில சில நேரம் என்னை புரிஞ்சுக்கிறவங்களே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொருத்தரையும் நம்மள மாதிரியே யோசிக்க வைக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அவரோட இடத்துல இருந்து அவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல பிரச்சனைகளுக்கு அங்கேயே தீர்வு கிடைச்சிரும். நெல்லையப்பரும் காந்தி அம்மனும் நமக்கு சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இதுதாங்க. ஒன்றாக இருப்பதுங்கிறது ஒரே மாதிரி இருப்பதுங்கிற அவசியம் இல்லை.
வேறுபட்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதித்து இணைந்து இருப்பது தான் உண்மையான ஒற்றுமை. அதனால இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம குடும்பத்திலையோ உறவுகள்லையோ நண்பர்கள்ட்டையோ யாராவது நம்ம இருந்து வேறுபட்டு இருந்தா அந்த வேறுபாட்டை பிரச்சனையா பார்க்காம ஒரு புரிதலுக்கான வாய்ப்பா பார்க்கலாம். அதுதான் இந்த ஆலய தரிசனத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய அழகான வாழ்க்கை பாடங்க. சரி, இந்த சின்ன ஆலய மகிமை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்னைக்கு காந்திமதி அம்பா சமேத நெல்லையப்பர் அருளால எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனுடன் சந்திப்போம்.